ஹலோ! வெல்கம் டு ஹென்னா பிளிஸ் பை பிரியா. ஸோ, இன்னைக்கு வந்து செகண்ட் டே கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். செகண்ட் டே வந்து பேசிக் எலமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டுங்க. ஏன்னா வந்து நம்ம பேசிக்கில் வந்து பர்ஃபெக்ட்டா இருந்தால் தான் டிசைன்ஸ் வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ, வந்து நேற்றே நான் சொல்லியிருந்தேன் என்னெல்லாம் மெட்டீரியல் தேவைப்படும் அப்படின்னு. ஸோ, கோன், ஸ்கேல், பென், பென்சில் இதெல்லாம் எடுத்து பர்ஃபெக்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே எக்ஸாம் பேட் அண்ட் A4 ஷீட். நமக்கு தேவைப்படுற மெட்டீரியல்லாம் பர்ஃபெக்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரி வாங்க கிளாஸ் பார்க்கலாம். ஸோ, இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி பேசிக் எலிமெண்ட் தான். இதில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா வந்து இதில் தான் ஃபினிஷிங்கே இருக்குது. ஸோ, இந்த எலமெண்ட் வச்சு தான் நம்ம எல்லா டிசைன்ஸும் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ, வந்து ஆர்கானிக் கோனில் இந்த மாதிரி செல்லோ டேப் ஸ்டிக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து மெதுவாக நம்ம இழுத்தோன்னா ரிமூவ் ஆயிருங்க. ஸோ, ஆர்கானிக் கோன் பொறுத்த வரைக்கும் நல்லா டைட்டாக பேக்கிங் இருக்கும். ஸோ, வந்து அந்த செல்லோ டேப் எடுத்த உடனே லீக்கேஜ் இருக்கும். ஸோ, இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக ஒய்ப் பண்ணி விட்டிங்கன்னா ஃப்ளோ வந்து கரெக்டாக செட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ, வந்து இன்றைக்கி பேசிக் எலமெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ, லைன்ஸ் தான் வந்து எல்லா விதமான டிசைன்ஸ்க்கும் பேசிக். ஒரு பார்டர் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, கிரிட் ஒர்க் பண்ணாலும் சரி, லைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த டிசைன் வந்து ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும். ஸோ, நிறைய டிசைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ, கிரிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக கிறிஸ்டல் கிளியராக போட்டிருப்பாங்க. ஸோ, அந்த லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த கிரிட்ஸ் டிசைன்ஸ் இதெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகி வருங்க. ஓகேங்களா? ஸோ, அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் லைன். லைன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கோன் ஹோல்டிங் பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்மளோட பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் கோன் வந்து பிடிச்சிட்டு ப்ரெஷர் வந்து ஆள்காட்டி விரலில் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஹோல்ட் பண்ணணும். நான் இப்போது ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ, வந்து ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கட்டை விரலில் கொடுக்கணும். லைன்ஸ் போடும்போது நம்ம சர்ஃபேஸ் டச் பண்ணி போடாமல் கோனை லைட்டாக சர்ஃபேஸில் வச்ச உடனே லிஃப்ட் பண்ணிட்டோன்னா அந்த லைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். நம்ம வந்து சர்ஃபேஸ் டச் பண்ணி லைன் போடக்கூடாது. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலைங்க. பட் கோன் வச்ச உடனே தூக்கிடணும். லிஃப்ட் பண்ணி லைன்ஸ் போடணும். நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டோன்னா என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸ் வந்து விழும். இது வந்து தப்பு. ஓகேங்களா? வச்ச உடனே லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டோன்னா லைன்ஸ் பர்ஃபெக்டாக வரும். நமக்கு வந்து அந்த டாட் வந்து வராது. ஓகேங்களா? ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஸோ, ஆர்கானிக் கோனில் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் சுருண்டு வந்துச்சுன்னா திரும்ப டிப்பை ஒரு முறை லைட்டாக இழுத்து விட்டு போட்டிங்கன்னா அந்த சுருண்டு வராமல் பர்ஃபெக்டாக ஃப்ளோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இந்த லைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எலமெண்ட். லைன்ஸ் போடும்போது லைட்டாக கேப் இருந்துச்சுன்னா திரும்ப அது மேலேயே இன்னொரு லைன் போடணும். ஓகேங்களா? ஸோ, இந்த மாதிரி தான் லைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. லைன்ஸ் வந்து எப்படியெல்லாம் பண்ணணும்னு இந்த வீடியோட கடைசியில் நான் காமிக்கிறேன். நம்ம பண்ண போகிற எல்லா டிசைன்ஸுமே இன்றைக்கி கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த பேசிக் எலமெண்ட் டிபெண்ட் பண்ணி தாங்க இருக்கும். ஸோ, வந்து இந்த பேசிக் எலமெண்ட்டில் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ, லைன்ஸில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன். டபுள் லைன் போடுறதும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து லைன்ஸ் போடுவோம் இல்லைங்களா? அந்த லைன்ஸை ஃபாலோ பண்ணியே நம்ம வந்து இன்னொரு லைன்ஸ் போடணும். டபுள் லைன் போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த லைனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போட்டோன்னா டபுள் லைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ, இந்தளவுக்கு குட்டியாக கேப் விட்டுட்டு மெதுவாக அந்த ஃபஸ்ட் லைனை ஃபாலோ பண்ணிகிட்டே போடணும். லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சர்ஃபேஸ் டச் பண்ணி போடாதீங்க. சர்ஃபேஸ் டச் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்து ஒரே மாதிரி வராது. மேலேயும் கீழேயும் வரும். ஓகேங்களா? ஸோ, ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்ச உடனே லைட்டாக தூக்கிட்டு அதுக்கப்புறமா லைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ, டபுள் லைனும் இதே மாதிரி ஃபஸ்ட் லைனை ஃபாலோ பண்ணி போடணுங்க. நான் டே 1 கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். நம்ம வந்து டீச் பண்ணுறது 20% தான். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் அந்த ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக நம்ம டிசைன் அச்சீவ் பண்ணுறதும் இருக்குது. ஸோ, வந்து இந்த லைன்ஸ் அண்ட் டபுள் லைன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. மோஸ்ட் ஆஃப் த டிசைன் வந்து லைன்ஸ் அண்ட் டபுள் லைன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். கிரிட்ஸ், பார்டர் இது எல்லாமே லைன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ, இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் அந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரியும். ஓகேங்களா? ஸோ, இதே மாதிரி தான். நீங்கள் வந்து லைட்டாக நடுவில் கேப் இருந்துச்சுன்னா திரும்ப அந்த லைன் மேலேயே இன்னொரு லைன் போட்டிங்கன்னா அந்த கேப் வந்து ஃபில் ஆயிரும். நான் எப்படி கோன் ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, கோன் ஹோல்ட் பண்ணும்போதும் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது அந்த ப்ரெஷர் வந்து கட்டை விரலில் கொடுக்கணும். நம்ம அந்த 2 விரலால் ப்ரெஷர் கொடுத்தோன்னா 2 விரலும் ரொம்ப பெயின் எடுக்குங்க. நம்ம கட்டை விரலால் ப்ரெஷர் பண்ணும்போது தான் கை வந்து அந்தளவுக்கு வலிக்காது.
மெஹந்தி பொறுத்த வரைக்கும் விரலெல்லாம் ரொம்ப வலிக்கும். ஸோ வந்து கட்டை விரலால் ப்ரெஷர் பண்ணி நம்ம மெஹந்தி கற்றுக்கிட்டோன்னா பெயின் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? நான் எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதே மாதிரி ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஹோல்ட் பண்ணாலும் கட்டை விரலால் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரல் அதெல்லாம் வலி இருக்காது. ஓகேங்களா? நம்ம தேர்ட் டாபிக் பார்க்கலாம். தேர்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா திக் லைன். ஓகேங்களா? திக் லைன் போடும்போதும் நம்ம நிறைய விஷயங்கள நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ திக் லைனும் அதே மாதிரி தான். ஒரே ப்ரெஷரில் கொடுக்காம இது போல் டபுள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணோன்னா அந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்க ஃபினிஷிங்கோட சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுட்டு உள்ளே ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி டபுள் லைன் திக் லைன் போட கற்றுக்கோங்க. நம்ம கற்றுக்கும் போதே பேசிக்கான எலமெண்ட்டை எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டோன்னா அதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நான் செகண்ட் டைம் போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம கோனாலே ப்ரெஷர் கொடுத்து டார்க் லைன் கொடுக்கலாம். ஆனால் வந்து அதோட ஃபினிஷிங்க்கும் இதோட ஃபினிஷிங்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். திக் லைன் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் டபுள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஃபில் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த மாதிரியான பேசிக்கான எலமெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் டிசைனிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் சூப்பராக வரும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே சும்மா திக் லைன் போடும்போது ஒரே லைனாக இழுத்துட்டு போனீங்கன்னா அது ஃபினிஷிங் இருக்காது. உங்களுக்கு பார்க்க அந்த அளவுக்கு ஒரு அழகாக தெரியாது. ஸோ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டபுள் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ள கலரிங் பண்ணிங்கன்னா திக் லைன் வந்து பர்ஃபெக்டாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் வேவியாக கொடுத்துருப்போம் இல்லையா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எலமெண்ட். இதுவுமே நிறைய டிசைன்ஸில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி போடணும். இது வந்து பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து இது இந்த அளவுக்கு தான். சும்மா வேவி மாதிரி போட போகிறோம். இதை வந்து நம்ம என்ன இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 5th ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் லைன்ஸ். ஜிக்ஸாக் லைன்ஸும் சேம் அதே மாதிரி தான். ரொம்ப முக்கியமான எலமெண்ட். சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து அது எந்தெந்த இடத்துல நான் காமிக்கிறேன். ஆனால் வந்து கிரிட்ஸ் அண்ட் பார்டர் பொறுத்த வரைக்கும் இந்த லைன்ஸ் ஜிக்ஸாக் லைன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போடுறது தான் ஜிக்ஸாக் லைன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி போடுறது தான் ஜிக்ஸாக் லைன். ஸோ வந்து 6th எலமெண்ட் பார்க்கலாம். 6th எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸ். டாட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான எலமெண்ட். நான் இன்றைக்கி வந்து பேசிக் எலமெண்ட்டில் நான் காமிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எலமெண்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து டாட்ஸ் போடும்போது இந்த மாதிரி கையாலேயே ரவுண்ட் போட்டு உள்ளே வந்து கலர் பண்ணக்கூடாது. அது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ டாட்ஸ் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ரெஷரில் இருக்கணும். சிங்கிள் ப்ரெஷர் தான். இவ்வளோ தான். ஸோ வந்து 1 2 அண்ட் தென் 1 2 3 4th வந்து 1 2 3 4. ஓகேங்களா? 1 2 3 4 5 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி நம்ம வந்து டாட்ஸ் வச்சோன்னா அந்த டாட்ஸோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அதை வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளே கலர் பண்ணாமல் ஒரே இந்த மாதிரி பாருங்கள், ரவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளே கலர் பண்ணுறது தப்பு. ஓகேங்களா? நான் வந்து 1 2 3 இந்த மாதிரி வச்சோன்னா ஒரு மீடியம் சைஸ் ரவுண்ட் வரும். ஸோ வந்து 1 2 3 4 5 6 இந்த மாதிரி பண்ணோன்னா பெரிய ரவுண்ட் வரும். ஸோ அந்த டாட்ஸ்லேயும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இது தாங்க. ஸோ வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளே கலர் பண்ணாமல் நம்ம வந்து அந்த ப்ரெஷர்லேயே இந்த ஃபினிஷிங் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ 7th எலமெண்ட் பார்க்கலாம். 7th வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸ் வித் லைன்ஸ். இதுவுமே நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? நம்ம வந்து டாட்ஸ் வச்சுருப்போம் இல்லையா? அதை வந்து ஒரு லைன்ஸ் மேலே வச்சா எப்படி இருக்கும்? அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் எலமெண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? லைன்ஸ் போட்டுட்டு இப்போ வந்து 1 2 3 டாட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 டாட் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 செகண்ட் டாட் 2 செகண்ட் டாட் 3 செகண்ட் டாட் அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணிட்டோன்னா இப்போ இந்த இடத்துல 3 செகண்ட்னா 1 2 3 இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும். அடுத்தது வந்து 5 செகண்ட்ஸ்னால் 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணோன்னா இந்த டாட் வித் லைன்ஸ் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ வந்து 8th எலமெண்ட் பார்க்கலாம். 8th எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டியர் ட்ராப். ஓகேங்களா? இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். நிறைய டிசைன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இழுக்கணும். அவ்வளோதான். ஸோ
வந்து இப்போ ஒரு 4 செகண்ட்ஸ்னால் 4 செகண்ட் இழுத்துட்டு லைட்டாக ஒரு சின்ன இது மாதிரி இந்த மாதிரி இழுத்தோன்னா அது வந்து டியர் ட்ராப் மாதிரி விழும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு 4 செகண்ட் டாட் வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி பண்ணணும். ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வந்து அதுதான் நம்ம டாட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா டியர் ட்ராப் வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு 1 செகண்ட் நல்லா பார்த்தாவே புரியும். ஸோ வந்து இதே போல் தான் ஒரு 5 செகண்ட்ஸ் விட்டுட்டு லைட்டாக இழுக்கணும். ஓகேங்களா? இதே போலவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுவுமே பர்ஃபெக்டாக எல்லா டியர் ட்ராப்பும் ஒரே மாதிரி வரும். இந்த டியர் ட்ராப் வந்து குட்டியாகவும் போடலாம், பெருசாகவும் போடலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இன்ட்ரிகேட் மைன்யூட் ஒர்க் பண்ணுறோன்னா டியர் ட்ராப்போட சைஸ் வந்து சின்னதாக போடணும். ஸோ இந்த மாதிரி இது வந்து நார்மல் சைஸ். இதை விட பெருசாலாம் போட்டால் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ வந்து ஒரு 4 செகண்ட் டாட் வச்சுட்டு லைட்டாக இழுத்து விட்டோன்னா டியர் ட்ராப் பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெயின்ஸ். இதுவுமே நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபினிஷிங்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த டிசைன் எல்லாம் பார்க்கவே அந்தளவுக்கு அழகாக இருக்குங்க. ஸோ சின்னதாக ஒரு லைன்ஸ் போட்டு அதில் வந்து டாட் வச்சு லைட்டாக இழுக்க போகிறோம். ஸோ அந்த டிசைனுக்குமே அதாவது டியர் ட்ராப்புக்குமே வெயின்ஸுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். டியர் ட்ராப்னா ஒரே பக்கம் மட்டும்தான் லைன்ஸ் இருக்கும். இந்த வெயின்ஸ்க்கு வந்து டபுள் சைடும் லைன் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இது போல் போட கஷ்டமாக இருக்குன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் டாட் வச்சுட்டு மேலேயும் கீழேயும் இழுத்து விடுங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இந்த டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சரில் அந்த பார்டர் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? அந்த இடத்துலலாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஸோ லைட்டாக இழுத்து விட்டுட்டு அவ்வளோதான். ஒரு சின்னதாக டாட் போட்டு அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுக்குமே இருக்கிற டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இப்போ தெரியுதுங்களா? டியர் ட்ராப் வேறு, வெயின்ஸ் வேறு. ஓகேங்களா? அடுத்தது 10வது எலிமெண்ட் பார்க்கலாம். ஹம்ஸ். ஹம்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹம்ஸ் அப்படின்றது வந்து ஸ்கேலப் டிசைன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும். ஹம்ஸில் தான் இந்த மெஹந்தி டிசைனே இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லைன்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து ஹம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஹம்ஸ் டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் லாங் ஹம்ஸ், ஷார்ட் ஹம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒரு மீடியம் சைஸில் ஹம்ஸ் போட பழகிக்கணும். ஸோ வந்து ஹம்ஸ் போடும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டுட்டு கீழே வந்து ஒரு இன்விசிபிள் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்விசிபிள் லைன் நான் ரொம்ப விசிபிளாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து லைட்டாக ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் லைன்ஸ் வந்து தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். அது மேலவே இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஹம்ஸும் லைன்ஸ் போடாமலே பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு ஹம்ஸ் பெருசாக இருக்கும், ஒரு ஹம்ஸ் சின்னதாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் அப்படி தாங்க இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு ஹம்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி ஃபினிஷிங் நல்லாவே வரும். ஹம்ஸ் பொறுத்த வரைக்கும் லாங்காகவும் போடுவாங்க, ஷார்ட்டாகவும் போடுவாங்க. ஸோ லாங்காக போடுறத விட இந்த மாதிரி ஷார்ட்டாக குட்டி குட்டியாக போடும்போது அந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ லாங் ஹம்ஸ் விட ஷார்ட் ஹம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆனால் 2 ஹம்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மேலேயும் லைன்ஸுக்கு மேலேயும் ஹம்ஸ் போட பழகிக்கணும். நிறைய டிசைன்ஸில் வந்து டாப்பில் வந்து இந்த மாதிரி ஹம்ஸ் வரும். இப்போ ஒரு ஃப்ளவர் போட்டோன்னா சைட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டாப்பில் போடுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லாமல் கீழேயும் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், டாப்லேயும் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் வந்து ஃபைனலாக எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயிலும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நோட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதை பற்றி ஒவ்வொரு கிளாஸோட எண்ட் பார்ட்லேயும் அந்த ரெக்கார்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ வந்து 11th எலிமெண்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? சர்க்கிளுமே சேம் இதே மாதிரி நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மண்டலா டிசைன் பண்ணும்போதெல்லாம் இந்த சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் மண்டலா டிசைன்ஸ் வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபில்லிங்ஸில் நம்ம அதிகமாக சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பேசிக் எலமெண்ட்லேயே சர்க்கிளில் வந்து நம்ம
கிளியராக இருந்துக்கணும். ஓகேங்களா. ஒரு ரவுண்ட் போடும்போதும் நம்ம வந்து டைரெக்டாக ரவுண்ட் போடுறத விட இது போல் இன்விசிபிளாக ஒரு ப்ளஸ் போட்டுட்டு அதை யூஸ் பண்ணி அதோட கனெக்ஷன் பண்ணோன்னா அந்த ரவுண்டு வந்து பர்ஃபெக்டாக வரும். இது மாதிரி ரவுண்ட்ஸும் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ரவுண்ட் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மண்டலா டிசைன்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வந்து போட வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா. இதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே பேசிக்கான எலமெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எலமெண்ட். ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம அந்த ப்ளஸ் போடாமல் வரும்போது அன்ஈவனாக இருக்கும். ப்ளஸ் போட்டு அதுக்கப்புறமா ரவுண்ட் போட்டோன்னா ஈவனாக ஃபினிஷிங் நல்லா வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ளஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரவுண்ட் போடுறத பழகிக்கோங்க. இது போல். ஓகேங்களா. அடுத்ததாக 12th எலமெண்ட் பார்க்கலாம். 12th எலமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஸ்பைரல் ஸ்பிரல்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் ஃப்ளவருக்கு எல்லாமே பேசிக். நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த ஸ்பைரல் வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ வந்து இதுதான் பேசிக்கான ஒரு எலமெண்ட். நிறைய ஃபில்லிங்ஸும் இந்த மாதிரி ஸ்பைரலில் தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் போடும்போது இந்த மாதிரியான ஸ்பைரல்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ஸ்பைரல் போடும்போது அந்த சர்ஃபேஸை டச் பண்ணி போடுங்க. லைன்ஸ் மட்டும்தான் நம்ம சர்ஃபேஸை டச் பண்ண மாட்டோம். பாக்கி விட்டு எல்லா எலமெண்ட்டும் நம்ம வந்து சர்ஃபேஸ் டச் பண்ணி தான் போடணும். ஓகேங்களா. ஸோ ஸ்பைரலும் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஜிலேபி, ஃபுல் ஜிலேபி இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஃபில்லிங்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. பட் இது வந்து பேசிக். ஸ்பைரலில் போட்டு ஒரு ஒரு பாக்ஸ் போட்டு உள்ளே போட்டு போட்டு பழகினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஃபினிஷிங் நல்லாவே வரும். ஓகேங்களா. இது வந்து ஹாஃப் ஸ்பைரல், இது வந்து ஃபுல் ஸ்பைரல். ஒரு 3 to 4 லேயர்ஸ் ஆச்சும் இருக்கணும். ஓகேங்களா. இது போல் ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் போட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக டாட் வச்சு விட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட்டும் முக்கியம்தாங்க. ஓகேங்களா. லீவ்ஸ். மோஸ்ட்லி லீவ்ஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். லீவ்ஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக். அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஒரு பேசிக் எலமெண்ட்டில் இந்த லீவ்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லீவ்ஸ் போடும்போது லீவ்ஸ்குள்ளே வந்து ஒரு இன்விசிபிளாக ஸ்கொயர் சிம்பிள் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தாவே தெரியும். நம்ம வந்து லைட்டாக ஒரு ஸ்கொயர் ஷேப் கொண்டு வந்தோன்னா லீஃப் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது போல் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கணும். சும்மா ஏனோ தானோ போடுறத விட அந்த ஸ்கொயரை ஃபாலோ பண்ணி நம்ம போடும்போது அந்த லீவ்ஸோட ஃபினிஷிங் நல்லா வரும். இது போல் லீவ்ஸ் போட பழகிக்கோங்க. லீவ்ஸ் போட்டு ஃபைனலாக டார்க்கன் பண்ணி விட்டோன்னா இந்த பேசிக் லீஃப் தான். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் டாபிக் பார்ப்போம் இல்லையா, அதில் வந்து நான் கவர் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் இது ஒரு பேசிக்கான ஒரு லீவ்ஸ். இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே பார்த்தாவே தெரியும் ஒரு இன்விசிபிளாக ஒரு ஸ்கொயர் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. நம்ம நார்மலாக போடுற லீஃபுக்கும் அந்த ஸ்கொயர் இருக்கிற மாதிரி போடுற லீஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி கொண்டு வரணும். அப்போ லீவ்ஸ் வந்து கரெக்டாக சூப்பராக வரும். ஓகேங்களா. ஃபைனலாக 14th எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பைஸ்லே. பைஸ்லேவும் ரொம்ப முக்கியமான எலமெண்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ டிசைனை தான் பைஸ்லேன்னு சொல்லுவோம். ஆனால் மேங்கோ டிசைனில் நிறைய டிசைன் இருக்குது. ஆனால் இது பேசிக்கான பைஸ்லே. இது வந்து நம்ம ஃபில்லிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான மேங்கோ டிசைன் வருது பார்த்திங்களா, மேங்கோ டிசைன்ஸ் தான் பைஸ்லேனும் கூட சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்லிங்கில் எப்படி யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் டாட் வச்சுட்டு லைட்டாக இழுத்து விட்டோன்னா இந்த பைஸ்லேவும் நல்லாயிருக்கும். இவ்வளோ தான். ஓகேங்களா. இது ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி. இதை வந்து பைஸ்லேன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து அரபிக் டிசைனில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு லைட்டாக இழுத்து விடணும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பேசிக் எலமெண்ட். இதில் வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இதோட நேம்ஸோடு இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இதில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து அந்த நேம்ஸ் அண்ட் அந்த டிசைன்ஸை எப்படி போடுறது அப்படின்றத நான் ஒரு குட்டியாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன். அதை பார்க்கலாங்க.
ஸோ இந்த பேசிக் எலமெண்ட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. எப்போதும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரியான பேசிக் எலமெண்ட்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டாவே போதுங்க. நம்ம வந்து பேசிக் லெவல் கிளாஸ்லேயே ஒரு ப்ரைடல் கூட அட்டென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம பேசிக் லெவல் முடித்த உடனே டெமோ கிளாஸ் வந்து இருக்கும். அதில் வந்து ஒரு ப்ரைடல் வந்து நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணுறது அதை பற்றின டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு பேசிக் எலமெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த பேசிக் எலமெண்ட் எல்லாம் ஒரு பாக்ஸ் போட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஃபாஸ்ட்டாக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ வந்து லைன்ஸ் இதே மாதிரி தான் சர்ஃபேஸ் டச் பண்ணாமல் போடணும். லைன்ஸ் போடும்போது இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா திரும்ப அந்த லைனுக்கு மேலவே போட்டிங்கன்னா நல்லா ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். ஓகேங்களா? இதே மாதிரியே லைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லைன்ஸ் போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம எந்த இடத்துல லைன்ஸ் போதும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ப்ரெஷர் ரிலீவ் பண்ணிட்டோன்னா அந்த லைன் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். இப்போ நம்ம ப்ரெஷர் கொடுத்து லைன்ஸ் போட்டுட்ருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல போதுங்கும் போது நம்ம ரிலீவ் பண்ணிடணும். எல்லாமே நம்மளோட கட்டை விரலில் தாங்க இருக்குது. நம்ம கட்டை விரலில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு ப்ரெஷர் ரிலீவ் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் அந்த கோனோட திக்னஸ் தின்னஸ் இதெல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் டபுள் லைனும் நம்ம பார்த்தது மாதிரி ஃபஸ்ட் லைனை ஃபாலோ பண்ணிவிட்டு செகண்ட் லைன் போட்டோன்னா ஃபினிஷிங் நல்லா வந்துடும். இது மாதிரி. ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் டில்ட் பண்ணிடணும். லைட்டாக தூக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைன் போட்டோன்னா இந்த டபுள் லைன் வந்து கரெக்டாக வரும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தின் லைனும் அதே மாதிரி டபுள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கலர் பண்ணணும். ஸோ திக் லைன் பொறுத்த வரைக்கும் லைன் நடுவில் கேப் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லைங்க. கேப் இருந்தாலும் ஓகே. இது போல் கலர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் நம்ம திக் லைன் போட போகிறோம். இதே போலவே டபுள் லைன் கொடுத்துட்டு கலர் பண்ணோன்னா அந்த திக் லைனோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து வே லைன். இதே மாதிரி போட்டு பழகிக்கோங்க. ஸோ வந்து கோன் ஹேண்டலிங் அண்ட் கோன் ப்ரெஷர் கண்ட்ரோல் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. கவனித்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா வரும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்து ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோங்க. ஸோ இந்த கிளாஸோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 199. நீங்கள் வந்து ஆர்கானிக் கோன் மேக் பண்ண கற்றுக்கணுன்னா கிளாஸ் டீட்டெயில்னு சொல்லி என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் லைன். ஸோ அதுவும் அதே மாதிரி தான். டாட்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம். 1 செகண்ட் டாட், 2 செகண்ட் டாட், 3 செகண்ட் டாட், 4 செகண்ட் டாட், 5 செகண்ட் டாட். ஓகேங்களா? நம்ம வந்து கவுண்ட் பண்ணிட்டோன்னா டாட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி வரும். டாட் வைக்கிறோம். 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 இந்த மாதிரி டாட் வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். இது போல் இப்போது 3 செகண்ட் டாட்னா திரும்ப அதே 3 செகண்ட் கவுண்ட் பண்ணிங்கன்னா டாட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து டாட் வித் லைன்ஸ். இதுவும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? லைன் போட்டு அதில் டாட் வைக்க போகிறோம். இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோன்னா எல்லா டிசைனும் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாகவும் நிறைய விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த பேசிக் எலமெண்ட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு டாட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வேவியாக ஏதோ ஒரு லைன் போட்டு அதுலேயும் கூட டாட் வைக்கலாம். இப்போ ஒரு 2 டிசைன் நம்ம கனெக்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி டிசைன் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளவர் பஞ்ச் அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு அதில் வந்து நம்ம டாட் வச்சோன்னா அதில் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிக் எலமெண்ட்லலாம் நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டு பழகிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் டாட்ஸ் வித் லைன். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் டியர் ட்ராப்பும் அதே மாதிரி
ஒரு 5 செகண்ட் டாட் வச்சுட்டு லைட்டாக இழுத்து விட்டுருங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் பொறுத்து இது வந்து பெரிய டாட்டாவும் இருக்கலாம், குட்டி டாட்டாவும் இருக்கலாம். சரிங்களா? இது மாதிரி ஒர்க் பண்ணிக்கணும். அடுத்தது டியர் ட்ராப்லேயே டிசைன்ஸ் பார்க்கலாம். ஸோ கோன் வந்து ஆர்கானிக் கோன் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் கொஞ்சம் சாகி ஆகும். அது வந்து கீழே கீழே விழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் வந்து நம்ம 2 விரலுக்கு நடுவில் ஹோல்ட் பண்ணிக்கணும். நம்ம கட்டை விரலுக்கும் நம்ம ஆள்காட்டி விரலுக்கு நடுவில் ஹோல்ட் பண்ணிக்கணும். இது போல் குட்டி குட்டி டிசைனாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டியர் ட்ராப் ரொம்ப குட்டியாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பேஸுக்கு பொறுத்த மாதிரி நம்ம டியர் ட்ராப்போட சைஸை வந்து பெருசாகவும் சின்னதாகவும் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ட்ரிகேட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த டியர் ட்ராப்போட சைஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லை நார்மலான டிசைன் நார்மலாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கூட நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ வந்து மெஹந்தி வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த ஃபினிஷிங் நல்லா வரும். ஓகேங்களா? இது மாதிரி போட்டதுக்கப்புறமா ஒரு வேவி லைன் போட்டு அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேவி லைன் போட்டு டியர் ட்ராப் போட போகிறோம். டியர் ட்ராப் வந்து டாப் டு பாட்டம் போடுறது மட்டும் இல்லாமல் பாட்டம் டு டாப்பும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்தந்த ஸ்பேஸ் பொறுத்து அந்த டிசைன்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் இருக்கிற பேசிக் எலமெண்ட்டெல்லாம் நான் எப்படி எழுதி வச்சுருக்கேனோ அதே மாதிரி எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த டிசைனெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிசைன் வெயின்ஸும் குட்டியாக ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு ஒரு டாட் வச்சு நம்ம லைட்டாக இழுக்க போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் டிசைன்ஸ் வரும். ஆனால் எல்லாமே ஒரே சைஸில் பர்ஃபெக்டாக வந்துடாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகேங்களா? இந்த வெயின்ஸுமே நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு அதில் நம்ம வெயின்ஸ் யூஸ் பண்ணலாம். இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு டிசைன்ஸ் வந்து ஃபில் பண்ணும்போது இந்த வெயின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக வேவி லைன் போட்டு அதுலேயும் வெயின்ஸ் போட்டு பழகிக்கோங்க. இது போல். ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வெயின்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரல அப்படின்னா ஒரு 5 செகண்ட் டாட் வச்சுட்டு மேலேயும் கீழேயும் இழுத்து விட்டுட்டிங்கனாலும் இந்த மாதிரி டிசைன் வந்து நல்லா வரும். ஓகேங்களா? இது போல் ஒவ்வொரு இடத்துலையும் டிசைனாக போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வீடியோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹம்ப்ஸ் ஸ்கேலப் டிசைன். ஓகேங்களா? ஸோ லைன்ஸ் போட்டு இது போல் பொறுமையாக பண்ணோன்னா ஃபினிஷிங் சூப்பராக வரும். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஒரே அட்ட ஸ்டெச்சில் போட முடியலன்னா கீழே ஒரு லைன்ஸ் போட்டு அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கீழே மட்டும் இல்லாமல் மேலேயும் ஹம்ஸ் போட்டு பழகிக்கணும். இது வந்து லாங் ஹம்ஸ். இதை விட நான் ஃபஸ்ட் போட்டேன் இல்லைங்களா, அந்த ஹம்ஸில் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஆனால் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, ஷார்ட் ஹம்ஸ் அண்ட் லாங் ஹம்ஸ் இந்த மாதிரி 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுலேயுமே மேலேருந்து கீழேயும் போட்டு பழகிக்கோங்க, கீழேருந்து மேலேயும். ஸோ 2 விதமாகவும் நம்ம போட்டு பழகிக்கணும். நெக்ஸ்ட் எலமெண்ட் சர்க்கிள். இது வந்து நம்ம ஃபில்லிங்ஸில் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ வந்து இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வந்து ஒரு குட்டி குட்டி ஸ்பேஸில் நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ரவுண்ட்ஸ் எல்லாம் சர்க்கிள்ஸ் வந்து வேணுங்க. ஸோ வந்து இதை இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது இந்த பெரிய ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சர்க்கிள் வந்து மண்டலா டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு சர்க்கிள் போடுறதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்பைரல்ஸ். இதுவுமே நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஃப்ளவரோட பேசிக்கே இந்த ஸ்பைரல் தான். ஒரு ஃப்ளவர்ஸ் போடுறீங்கன்னா ஸ்பைரல் வச்சு தான் அந்த பேஸே இருக்கும். முக்கால்வாசி ஃப்ளவர் வந்து இந்த ஸ்பைரல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. இதே போலவே சர்ஃபேஸ் டச் பண்ணி இந்த ஸ்பைரல்ஸ் வந்து போட்டு பழகிக்கணும். லைன்ஸ் மட்டும்தான் நம்ம சர்ஃபேஸ் விட்டு கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி போட போகிறோம். மற்ற எல்லா டிசைனுமே சர்ஃபேஸ் டச் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ லீவ்ஸ். இது வந்து பேசிக்கான லீவ்ஸ். இதையும் போட்டு பழகிக்கோங்க. இந்த இந்த எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசிக் எலமெண்ட். இதிலெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மெஹந்தி டிசைன்ஸே போட முடியும், பர்ஃபெக்டாக போட முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பைஸ்லே. அவ்வளோதான். ஒரு டாட் வச்சு லைட்டாக இழுத்து விட போகிறோம். இது ஒரு மேங்கோ டிசைன். இது வந்து நம்ம ஃபில்லிங்கில் யூஸ் பண்ணுவோம். கூடவே அரபிக் டிசைன்ஸில் அதிகமாக இந்த பைஸ்லே தான் இருக்க போகுது. ஸோ வந்து இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வந்து பேசிக் எலமெண்ட் வந்து ஃபுல்லாமே கவர் பண்ணியாச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு டிசைன். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப எலாபரேட்டாக இருக்குது இந்த கிளாஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால தான் ஒரு 12 எலமெண்ட்டே நான் ஒரு ½ அன் ஹவராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு தான் மெஹந்தி டிசைன்ஸே இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம A3 நோட்லேயோ ரெக்கார்ட் நோட்லேயோ பண்ணணும்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சஸ்க்கு 3 இன்ச்சஸ் பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு பழகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லைன்ஸும் இதே மாதிரி தான். வேவிஸ் ஜிக்ஸாக் இருக்குது, வேவி லைன்ஸ் இருக்குது, வெயின்ஸ் இருக்குது. ஸோ லைன்ஸில் பாருங்கள் ஹம்ஸ் இருக்குது, ஸ்பைரல் இருக்குது. ஸோ டார்க் லைன், டபுள் லைன் இதெல்லாமே இந்த மாதிரி போட்டு பழகிருங்க. A4 பேப்பரில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே பர்ஃபெக்டாக வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்ட் நோட் யூஸ் பண்ணி அந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம பேசிக்கான எலமெண்ட் எல்லாம் நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் A4 பேப்பர்லேயே பண்ணிக்கிறோன்னா அதை அப்படியே A4 பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு செல்லோ டேப் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். எப்படி செக்யூர் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி A4 பேப்பரில் குட்டி குட்டி பாக்ஸாக போட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து நல்லா ட்ரை அவுட் பண்ணதுக்கப்புறமா செல்லோ டேப் வச்சு செக்யூர் பண்ண போகிறோம். எப்படி செக்யூர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து அந்த கிளாஸில் நெக்ஸ்ட்டு 3rd டே கிளாஸில் வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செல்லோ டேப் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். A4 பேப்பரில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நோட் இருந்துச்சுன்னா நோட்டில் போட்டு அதை வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு கிளாஸில் நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இந்த ரெக்கார்ட் நோட் ஆர் ஒரு ஃபைல் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் வரும். ஓகேங்களா? ஒரு A4 பேப்பரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நோட்டில் வந்து டிசைன்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து சர்டிஃபிகேட் வேணும்னா கண்டிப்பாக நோட் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். ஒன்று நோட் சப்மிட் பண்ணணும் கொரியர் மூலிமா, அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோ மாதிரி எடுத்து சென்ட் பண்ணலாம். இது ரெண்டுமே உங்கள் விருப்பம் தான். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லா வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.